ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 55ங்க. என் பையன் வந்து எவ்வளோ கிரேட்டு, எவ்வளோ கேருங்கிறத இன்றைக்கி ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. எப்போதுமே வந்து சமைக்கிறப்ப நாங்கள் வந்து வேணும்க்கே வந்து முடிய போட்டு சமைக்கிறதில்ல. முடி விழுந்துருச்சுன்னா அது என்னமோ பெரிய குத்தமாக எப்போ பார்த்தாலும் பார்க்குறது. எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அந்த தட்டை விசிறி எரிஞ்சிருவார். என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அப்படியே அந்த சாப்பாட்டை அள்ளி வெளியில் தூக்கி எரிஞ்சிட்டு வேறு சாப்பாடு போட்டு சாப்பிடுவார். ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவார், இவர் கொஞ்சமாக கோவப்படுவார், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இன்றைக்கி என் பையன் வந்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் இருந்துச்சு ஹேரு. உடனே என் பையன் என்கிட்ட சொன்ன வார்த்தை உண்மையாக ரொம்ப எமோஷ்னலாக நான் ஃபீல் ஆனேன். நீ ரொம்ப வந்து கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறம்மா உன்னைய, நீ ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கோ, உன்னோட ஹேர் பாரு எவ்வளோ ஃபால் ஆகிட்டுருக்கு, இங்கே பாரு சாப்பாட்டில் முடி இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. என் பையனை நல்லா வளர்த்துருக்கேன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு இதுக்காக பெரிய பஞ்சாயத்தே நடக்கும் எங்கள் வீட்டில். எப்போதுமே என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அப்பாவுமே ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் என் பையன் ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டான். எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. உண்மையாக இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் வரப்போகிற பொண்ணையும் இதே மாதிரியே ஹாப்பியாக பார்த்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து நாங்கள் வேணும்க்கே பண்ணுறது இல்லைங்கிறத தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும். அதை என் பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்லாமே